பள்ளியில் படிக்கும் மாணவர்கள் சரளமாக பேசுவதற்கும் படிப்பதற்கும் கடினப்படுவதை பார்த்து எங்களுக்கு ஒரு எண்ணம் தோன்றியது. இதற்கு காரணம் பயிற்சி குறைவு என்று. அந்த பயிற்சி குறைவை சரி செய்வதற்காக தினமும் ஒரு சிறிய சொற்றொடரை அவர்கள் வாசித்து வந்தார்களானால் அவர்களுக்கு இந்த படிப்பதன் மற்றும் பேசுவதன் வேகம் சரளமாகவும் தெளிவாகவும் வரும் என்பதில் எங்களுக்கு மிகுந்த நம்பிக்கை இருந்தது. அதன் காரணமாக தினமும் ஒரு சிறு சொற்றொடரை எல்லா வகுப்புகளுக்கும் அனுப்ப ஆரம்பித்திருக்கிறோம். இதன் பெயர் தினமும் தமிழ். இந்த பயிற்சியில் நீங்கள் பங்கு பெற்று தினமும் படித்து வந்தீர்களானால் 8 வருடங்கள் நம் பள்ளியில் படித்து முடித்த பின்பு உங்களால் மிகவும் சரளமாகவும் பேசவும் படிக்கவும் முடியும் என்பதில் எங்களுக்கு சிறிது மையமில்லை. இந்த பயணத்தில் எங்களோடு சேர்ந்து பயணிங்கள். கண்டிப்பாக இதன் பலனை நாம் அனுபவிக்கலாம். நன்றி. நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. நட்சத்திரங்கள் மின்னுகின்றன. வணக்கம், என் பேர் சம்பீர் சிவகுமார். நான் இன்னைக்கு தினமும் தமிழ் படிக்க போறேன். மரத்தில் கூடு உள்ளது. நான் மீன் பிடிக்க போகலாமா? நான் நாளைக்கு பள்ளிக்கு போவேன். அப்பா, நானும் உங்களோட கடைக்கு வரலாமா? அடி உதவது போல அண்ணன் தம்பி கூட உதவ மாட்டான். வள்ளி பழங்களை கூடையிலிருந்து எடுத்து வைத்தாள். நான் வேலை செய்ய வேண்டும். தாமிரபரணி ஆறு பாபநாசம் மேற்கு தொடர்ச்சி மலைப்பகுதியில் தோன்றி தூத்துக்குடி சங்குமுகம் அருகே கடலில் கலக்கிறது. சுயி. வணக்கம், என் பேர் அனன்யா. நான் 3ஆம் வகுப்பில் படிக்கிறேன். இன்னைக்கு 29 அவர் நாளை அலுவலகம் செல்வார். பசுமையான புள்ளி மேயும். வணக்கம், தினமும் தமிழ் வகுப்பு 4. ஒருவர் சேற்றில் கை வைத்தால் தான் நாம் சோற்றில் கை வைக்க முடியும். எல்லா கடவுள்களும் வருவதை அது வேடிக்கை பார்த்து கொண்டிருந்தது. கிளியும் கிண்டலுமாக பயணம் செய்ததில் அழுப்பு தெரியாமல் ஊர் வந்து சேர்ந்தார்கள். பெருமைகள். மிகப்பெரிய தேர், திருவாரூர் தேர். துள்ளி எடுத்து பள்ளி சென்றாள் வள்ளி. அவளுடன் மெல்ல மெல்ல வந்து சேர்ந்து கொண்டாள் அள்ளி.